இந்த காலத்துலலாம் தவம் செய்கிறது வந்து அவுட் ஆஃப் ஃபேஷன். அவுட் ஆஃப் ஃபேஷன். தவம் செய்கிறதுலாம் இப்போல்லாம் லைஃப் இஸ் வெரி கம்ஃபர்டபுள். நம்ம வந்து வாழ்க்கையை என்ஜாய் பண்ணோம், தவம்லாம் வேணாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை, தவத்தினால் பல காரியங்களை நாம் செய்து காட்டலாம். ஒரு சில உதாரணங்கள். கடந்த 1.5-2 ஆண்டுகளாக ஒரு அண்ணன் ஒரு அம்மா சென்னையில் இருக்கிறாங்க. மிகவும் பக்தியான குடும்பம். எனக்கு அவங்கள ரொம்ப வருஷமாக தெரியும். மிகவும் பக்தியான குடும்பம். 3 பொண்ணு. அதில் மூத்த பொண்ணு கல்யாணம் ஆயிடுச்சு. 2வது பொண்ணு வந்து ஒரு முஸ்லிம் சகோதரரோடு ஏற்கனவே கல்யாணம் ஆன முஸ்லிம் சகோதரரோடு சேர்ந்து கொண்டு சுத்துறா. நான் இவரை தான் கல்யாணம் பண்ணிப்பேன். ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சுமா அந்த ஆளுக்கு. நீ நல்ல கத்தோலிக்க குடும்பத்தில் பிறந்திருக்கிற, ஒரு கத்தோலிக்க மாப்பிள்ளைய பாரு, கேட்க மாட்டேங்க. அப்படியே அந்த முஸ்லிம் ஆளுக்கு அடிமை ஆகிடுச்சு அந்த பொண்ணு. ஏற்கனவே கல்யாணம் ஆனாலும் அவங்க அம்மா எவ்வளவோ தபம் செய்கிறாங்க, எல்லா ஜப கூட்டங்களுக்கும் போகிறாங்க, எல்லா சாமியாரை பார்க்கும்போது என் மகளுக்காக வேண்டிக் கொள்ளுங்க, என் மகளுக்காக வேண்டிக் கொள்ளுங்க. இன்னும் நடக்கலை. ஏறக்குறைய 2 வருஷம். ஆகவே அந்த அம்மாவை பார்த்தேன் 2 வாரத்துக்கு முன்னாடி. அப்போ அந்த அம்மா என்ன சொல்கிறாங்க,
உள்ளத்தின் ஏக்கம் அறிந்தவளே, ஆறுதல் அளித்திடும் அன்புருவே, ஆகமம் முழங்கிடும் அருள் வடிவே, ஆறுதல் அளித்திடும் அன்புருவே, ஆகமம் முழங்கிடும் அருள் வடிவே, அழைப்பை ஏற்று அர்ப்பணித்தவளே, அழைப்பை ஏற்று அர்ப்பணித்தவளே, அம்மா அருள் நிறை மரியே, பேறு பெற்றவளே, இறைவனின் கொடையே, அம்மா அருள் நிறை மரியே, பேறு பெற்றவளே, இறைவனின் கொடையே, போற்றி புகழ்ந்த வாழ்த்தி வணங்கி நாடி வந்தோமே, பரிந்து பேசும் எங்கள் அம்மா இறைவனின் தாயே, போற்றி புகழ்ந்து வாழ்த்தி வணங்கி நாடி வந்தோமே, பரிந்து பேசும் எங்கள் அம்மா இறைவனின் தாயே. கருவினில் ஆயனை சுமந்தவளே, கல்வாரி பலியினில் கலந்தவளே, கருவினில் ஆயனை சுமந்தவளே, கல்வாரி பலியினில் கலந்தவளே, இயேசுவை உலகிற்கு தந்தவர் நீரே, அவர் கனிவாழ்வின் தொடக்கமும் முடிவும் நீரே, இயேசுவை உலகிற்கு தந்தவர் நீரே, அவர் கனிவாழ்வின் தொடக்கமும் முடிவும் நீரே, உம் கருவறையே இறை முதல் பேழையே, உம் கருவறையே இறை முதல் பேழையே, அம்மா அருள் நிறை மரியே, பேறு பெற்றவளே, இறைவனின் கொடையே, அம்மா அருள் நிறை மரியே, பேறு பெற்றவளே, இறைவனின் கொடையே, போற்றி புகழ்ந்து வாழ்த்தி வணங்கி நாடி வந்தோமே, பரிந்து பேசும் எங்கள் அம்மா இறைவனின் தாயே, போற்றி புகழ்ந்து வாழ்த்தி வணங்கி நாடி வந்தோமே, பரிந்து பேசும் எங்கள் அம்மா இறைவனின் தாயே, அம்மா அருள் நிறை மரியே, பேறு பெற்றவளே, இறைவனின் கொடையே. இதோ பெரிய குரு வருகின்றார், இறைவனுக்கு உகந்தவர் வருகின்றார். இணைந்து பாடுவோம். இதோ பெரிய குரு வருகின்றார், இறைவனுக்கு உகந்தவர் வருகின்றார். கரம் தட்டி இணையாக இறை சொல்லை ஏற்று நடப்பவர் பேரில்லை, இவர்க்கிணையாக இறை சொல்லை ஏற்று நடப்பவர் பேரில்லை. எனவே அவத்தம் கோத்திரத்தில் இனிதே செழிப்புற ஆணையிட்டார். இதோ
பணியை நிறைவேற்றி குவலையும் எங்கும் அவர் பெயரா. குருத்துவ பணியை நிறைவேற்றி குவலையும் எங்கும் அவர் பெயரா. நறுமண பலியை செலுத்திடவே நல்கினார் பூரண குருத்துவமே. இதோ பெரிய குரு வருகின்றார், இறைவன புகழ்ந்தவர் வருகின்றார். Do not be anxious about anything, but in every situation, by prayer and petition with thanksgiving, present your request to God, and the peace of God, which transcends all understanding, will guard your hearts and your minds in Christ Jesus. Philippians 4:6. His Excellency Lawrence Pius, Bishop of Dharmaburi, the priest, religious sisters, and the devotees of Lourdes Mata Shrine, Nagamangalam. It is with great joy and reverence that we gather here today for 16th annual Thanksgiving feast of Our Lady of Lourdes Shrine, Nagamangalam. With profound reverence and joy, we extend our heartfelt welcome to you, dear Bishop, for the Eucharistic celebration marking your silver jubilee year of episcopal ordination. Your presence at this sacred occasion honors us and fills our hearts with gratitude and admiration. As we gather to commemorate this milestone in your dedicated service to the Church, we are reminded of the profound impact of your leadership, wisdom, and unwavering commitment to faith. Your silver jubilee serves as a testament to your steadfast devotion to God and the community you serve. Hearty welcome, His Excellency, to the feast day celebration. May this Eucharistic celebration be a moment of profound reflection, gratitude, and joy for you as you continue to inspire us with your exemplary leadership and pastoral care. Dear Reverend Priest of Dharmaburi Diocese and other priests and religious, it is with immense joy and reverence that we extend our warmest welcome to you for the feast day celebration. Your presence among us elevates this sacred occasion and enriches this community with your wisdom and grace. Hearty welcome, dear fathers. May your participation in this feast be a source of blessing and a renewal for you, and may the spirit of thanksgiving fill our hearts as we come together in prayer and fellowship. To all the devotees of Our Lady of Lourdes Shrine, your faithfulness and devotion are a testament to the profound impact of Mother Mary's intercession in our lives. Together, let us unite in prayer and gratitude as we honor her and give thanks for her constant love and protection. Hearty welcome to all the devotees of Nagamangalam. Let us offer specially the intentions of Yuvan Raj, Bhavya, Dia Sion, Jason Dion, and Margaret in this Eucharistic celebration. As we enter into this sacred time of Eucharistic celebration, let us open our hearts to thank God the Father through His Son's saving act, guided by Holy Spirit. May this Eucharistic celebration be a profound encounter with Triune God, where we offer our gratitude, praise, and petition, united as one body in Christ. Amen. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே
ஆமென். அமைதி உங்களோடு இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. Praise the Lord. Praise the Lord. Hallelujah. 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 இயேசுவுக்கே புகழ். இயேசுக்கே புகழ். இயேசுவுக்கே நன்றி. இயேசுக்கே நன்றி. மரியே வாழ்க. மரியே வாழ்க. லூர்து அன்னையே வாழ்க. லூர்து அன்னையே வாழ்க. இயேசுவில் அன்புமிக்கவர்களே, உங்கள் அனைவரையும் லூர்து அன்னையுடைய பெருவிழாவின் முதல் நாள் கொடியேற்றத்துடன் துவங்கியிருக்கின்ற முதல் நாள் திருப்பலி கொண்டாட்டத்திற்கு அன்போடு வரவேற்கிறேன். குறிப்பாக பெங்களூரு மற்றும் பல்வேறு இடங்களிலிருந்து, மறை மாவட்டத்துக்கு வெளியிலிருந்து வந்திருக்கக்கூடிய அனைத்து லூர்து அன்னை பக்தர்களையும் அன்போடு வரவேற்கிறேன். இந்த திருப்பலி கொண்டாட்டத்தின் வழியாக லூர்து அன்னை நம் அனைவரையும் கனிவாக ஆசிர்வதிக்க சேர்ந்து ஜெபிப்போம். தூய மறை நிகழ்வுகளில் தகுதியோடு பங்கேற்க நமது பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளை உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாதையும் வானதூதர் புனித அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். வேண்டுமாக ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கரங்களை தட்டி உற்சாகத்தோடு தந்தையை போற்றி பாடுவோம். கரம் தட்டி உன்னதங்களிலே இறைவனுக்கு மாட்சிமை உண்டாகுக. உலகினிலே நல் மனதவர்க்கு அமைதியும் உண்டாகுக. புகழ்கின்றோம் யாம் உம்மையே, வாழ்த்துகின்றோம் இறைவனே. உமக்கு ஆராதனை புரிந்து உம்மை மகிமைப்படுத்துகின்றோம் யாம். உமது மேலான ஆட்சிமைக்காக உமக்கு நன்றி நல்கின்றோம். ஆண்டவர்
மரியே தந்தையினின்று நீ பிரியமாக செழித்த இறைவன் மகனே நீ உலகின் பாவம் போகுபவர் நீரும் நீரு இறங்குவே உலகின் பாவம் போகுபவர் எம் மன்றாட்டை ஏற்றருளே தந்தையின் வலத்தில் வீற்றிருப்பவர் நீரின் மீது இறங்குவே இயேசு கிறிஸ்துவே நீர் ஒருவர் தூயவர் நீர் ஒருவர் ஆண்டவர் நீர் ஒருவர் உண்மதர் பரிசுத்த ஆவியுடன் தந்தை இறைவனை மாற்றில் உள்ளவர் நீரே. இரக்கமுள்ள இறைவா, வலுவற்ற எங்களுக்கு உதவி புரிந்தருளும். அதனால் கடவுளுடைய மாசற்ற அன்னை லூர்து அன்னை உடைய நினைவை கொண்டாடும் நாங்கள் அவருடைய பரிந்துரையின் உதவியினால் எங்கள் பாவங்களினின்று விடுபட்டு எழுவோமாக. உமோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாகவே உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அந்நாள்களில் கொர்நேலியு பேதுருவை எதிர்கொண்டு போய் அவர் காலில் விழுந்து வணங்கினார். பேதுரு, எழுந்திடும், நானும் ஒரு மனிதன்தான் என்று கூறி அவரை எழுப்பினார். அப்போது பேதுரு பேசத் தொடங்கி, கடவுள் ஆள் பார்த்து செயல்படுவதில்லை என்பதை நான் உண்மையாகவே உணர்கிறேன். எல்லா இனத்தவரிலும் அவருக்கு அஞ்சி நடந்து நேர்மையாக செயல்படுபவரே அவருக்கு ஏற்புடையவர் என்றார். பேதுரு தொடர்ந்து பேசிக் கொண்டிருக்கும் போது அவருடைய சொற்களை கேட்ட அனைவர் மீதும் தூய ஆவி இறங்கி வந்தது. பேதுருவோடு வந்திருந்த விருத்த சேதனத்தில் நம்பிக்கையுடையோர் தூய ஆவியின் கொடை பிறர் இனத்தவர் மீது பொழியப்பட்டதைக் கண்டு மலைத்து போயினர். ஏனென்றால் அவர்கள் பரவச பேச்சு பேசி கடவுளை போற்றி பெருமைப்படுத்தியதை கண்டார்கள். பேதுரு, நம்மை போல தூய ஆவியை பெற்றுக்கொண்ட இவர்கள் தண்ணீரால் திருமுழுக்கு பெறுவதை யார் தடுக்க முடியும் என்று கூறி இயேசு கிறிஸ்துவின் பெயரால் அவர்களுக்கு திருமுழுக்கு கொடுக்க பணிந்தார். பின்பு அவர்கள் சில நாள் தங்களுடன் தங்கியிருக்குமாறு அவரிடம் வேண்டினார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல் பல்லவி. கடவுளே கடவுளே அனைத்துலகின் வேந்தர் நீரே, கடவுளே அனைத்துலகின் வேந்தர் நீரே. கடவுளே கடவுளே அனைத்துலகின் வேந்தர் நீரே, அனைத்துலகின் வேந்தர் நீரே. இணைந்து கடவுளே கடவுளே அனைத்துலகின் வேந்தர் நீரே, அனைத்துலகின் வேந்தர் நீரே. மீண்டுமாக குரல் எழுப்பி கடவுளே கடவுளே அனைத்துலகின் வேந்தர் நீரே, அனைத்துலகின் வேந்தர் நீரே.
மக்களினங்களை களிப்புடன் கை கொட்டுங்கள், ஆர்ப்பரித்து கடவுளை புகழ்ந்து பாடுங்கள். ஏனின் உன்னதனாகிய ஆண்டவர் அஞ்சதுக்குரியவர், உலகனைத்தையும் ஆளும் மாவேந்தரவரே. கடவுளே அனைத்துலகின் வேந்த நீரே, அனைத்துலகின் வேந்த நீரே. கடவுளே கடவுளே அனைத்துலகின் வேந்த நீரே, அனைத்துலகின் வேந்த நீரே. ஏனெனில் கடவுளை அனைத்துலகின் வேந்த அருட்பா தொடுத்து புகழ் பாடுங்கள். கடவுள் பிற இனத்தார் மீது ஆட்சி செய்கின்றார், அவர் தம் திரு அணையில் வீற்றிருக்கின்றார். கடவுளே கடவுளே அனைத்துலகின் வேந்த நீரே, அனைத்துலகின் வேந்த நீரே. கடவுளே கடவுளே அனைத்துலகின் வேந்த நீரே, அனைத்துலகின் வேந்த நீரே. மக்களினங்கள் தலைவர்கள் அபிரகாமின் கடவுளை மக்களோடு ஒன்று கூட்டுவர். ஏனெனில் மண்ணுலகின் மன்னர் அனைவரும் கடவுளின் கீர்ப்ப உழைப்பவர். கடவுளே அனைத்திற்கும் மேலானவர். கடவுளே அனைத்துலகின் வேந்த நீரே, கடவுளே கடவுளே அனைத்துலகின் வேந்த நீரே, அனைத்துலகின் வேந்த நீரே. எழுந்திருப்போம். Alleluia, 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 Alleluia. நான் தந்தையிடமிருந்து உலகிற்கு வந்தேன், இப்போது உலகை விட்டு தந்தையிடம் செல்கின்றேன் என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. இறைவசனங்கள் 1 முதல் 11 முடிய. அக்காலத்தில் கலிலேயாவில் உள்ள கானாவில் திருமணம் ஒன்று நடைபெற்றது. இயேசுவின் தாயும் அங்கு இருந்தார். இயேசுவும் அவருடைய சீடரும் அத்திருமணத்திற்கு அழைப்பு பெற்றிருந்தனர். திருமண விழாவில்
திராட்சரசம் தீர்ந்து போகவே இயேசுவின் தாய் அவரை நோக்கி, திராட்சை ரசம் தீர்ந்து விட்டது என்றார். இயேசு அவரிடம், அம்மா, அதை பற்றி நாம் என்ன செய்ய முடியும்? எனது நேரம் இன்னும் வரவில்லையே என்றார். இயேசுவின் தாய் பணியாளரிடம், அவர் உங்களுக்கு சொல்வதெல்லாம் செய்யுங்கள் என்றார். யூதரின் தூய்மை சடங்குகளுக்கு தேவையான 6 கல் தொட்டிகள் அங்கே இருந்தன. அவை ஒவ்வொன்றும் 2-3 குடம் தண்ணீர் கொள்ளும். இயேசு அவர்களிடம், இத்தொட்டிகளில் தண்ணீர் நிரப்புங்கள் என்று கூறினார். அவர்கள் அவற்றை விளிம்பு வரை நிரப்பினார்கள். பின்பு அவர், இப்போது மொண்டு பந்தி மேற்பார்வையாளரிடம் கொண்டு போங்கள் என்று அவர்களிடம் கூறினார். அவர்களும் அவ்வாறே செய்தார்கள். பந்தி மேற்பார்வையாளர் திராட்சரசமாய் மாறியிருந்த தண்ணீரை சுவைத்தார். அந்த ரசம் எங்கிருந்து வந்தது என்று அவருக்கு தெரியவில்லை. தண்ணீர் மொண்டு வந்த பணியாளருக்கே தெரிந்திருந்தது. ஆகையால் பந்தி மேற்பார்வையாளர் மணமகனை கூப்பிட்டு, எல்லாரும் நல்ல திராட்சரசத்தை முதலில் பரிமாறுவர், யாவரும் விருப்பம் போல குடித்த பின் தான் தரம் குறைந்த ரசத்தை பரிமாறுவர். நீர் நல்ல ரசத்தை இதுவரை பரிமாறாமல் ஏன் வைத்திருந்தீர் என்று கேட்டார். இதுவே இயேசு செய்த முதல் அரும் அடையாளம். இது கலிலேயாவில் உள்ள கானாவில் நிகழ்ந்தது. இதன் வழியாக அவர் தம் ஆட்சியை வெளிப்படுத்தினார். அவருடைய சீடரும் அவரிடம் நம்பிக்கை கொண்டனர். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். Praise the Lord. Hallelujah. 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 இயேசுவுக்கே புகழ். இயேசுக்கே புகழ். இயேசுவுக்கே நன்றி. இயேசுக்கே நன்றி. மரியே வாழ்க. மரியே வாழ்க. லூர்து அன்னையே வாழ்க. லூர்து அன்னையே வாழ்க. லூர்து அன்னையுடைய அன்பு பக்தர்களே, இயேசு கிறிஸ்து எத்தனை இடங்களில் இதுவரை காட்சி கொடுத்திருக்கிறார்? 20 நூற்றாண்டுகளில் இயேசு கிறிஸ்து காட்சி கொடுத்த இடங்கள் எது? நமது அன்னையோ பல இடங்களில் காட்சி கொடுத்திருக்கிறார். இயேசு கிறிஸ்து காட்சி 2 இடங்கள் எனக்கு தெரியும். உங்களுக்கு யாராவது இருந்தால் சொல்லுங்க பார்க்கலாம். எங்கே காட்சி கொடுத்தார் இயேசு? இங்கே காட்சி கொடுத்தார் இயேசு கிறிஸ்து. ஒன்று 18ஆம் நூற்றாண்டில் பாரே லெமோனியால் என்ற இடத்தில் ஒரு அருட்சகோதரி மார்கரெட் மேரி அலக்காக் என்ற அருட்சகோதரிக்கு இயேசுவின் திருஹிருதயம் காட்சி கொடுத்தார். அதனால தான் இயேசுவின் திருஹிருதய பக்தி நிறைய பேர் வீட்டில் இயேசுவின் திருஹிருதயம் இருக்குது. ஏன்னா பிரான்ஸ் நாட்டில் இயேசு ஒரு அருட்சகோதரி காட்சி கொடுத்தார். கடந்த நூற்றாண்டில் இன்னொரு அருட்சகோதரிக்கு இயேசு காட்சி கொடுத்தார். யார் அந்த அருட்சகோதரி? ஃபவுஸ்டினா. கரெக்ட். போலந்து நாட்டில் கிராக்கோ என்ற இடத்துல இயேசு காட்சி கொடுத்தார். அப்போ தான் இரக்கத்தின் ஆண்டவர், டிவைன் மர்சி ஃபீஸ்ட், ஃபர்ஸ்ட் சண்டே ஆஃப்டர் ஈஸ்டர், டிவைன் மர்சி. இந்த 2 இடம் தான் முக்கியமாக இயேசு காட்சி கொடுத்தார். மாதா காட்சி கொடுத்த இடம் ஏராளம் ஏராளம். நான் பிரான்ஸ் நாட்டில் 4.5 வருஷம் படித்தேன். பிரான்ஸ் நாட்டில் மட்டும் 6 இடத்துல மாதா காட்சி கொடுத்தாங்க. 6 இடத்துல. தமிழ்நாட்டில் வேளாங்கண்ணி, பூண்டி, பிறகு மெக்சிகோவில் குவாதலூப்பே, இப்போ மெஜுகோரியே, ஐரோப்பா மெஜுகோரியில் காட்சிகள் தொடர்ந்து நடைபெறுகின்றன. அப்போ நம்ம யோசிக்க வேண்டியிருக்கு, ஏன் இயேசு 2 இடத்துல மட்டும் காட்சி கொடுத்தாரு, மாதா இத்தனை இடத்துல காட்சி கொடுத்துருக்குறாங்க? என்ன காரணம்? ரொம்ப சிம்பிள் ஆன்சர் என்னன்னா, நமது ஆண்டவர் தமது அன்னை மரியாளை முன்னிலைப்படுத்த விரும்புகிறார்.
He wants to give importance to his mother. Jesus wants to give importance to his mother. அதுதான் நற்செய்தியில் கேட்டோம். கானாவூர் திருமணத்தில் இயேசுவுக்கு புதுமை செய்கிறதுக்கு விருப்பமே இல்லை. ஆனால் மாதா கேட்டு கொண்டதுனால தண்ணீரை திராட்சரசமாக மாற்றினார். அதே மாதிரி கடந்த 20 நூற்றாண்டில் இயேசு பின்வாங்கிட்டார். என் அன்னையை நீங்கள் முன்னிலைப்படுத்துகிறார். அன்னையை லூர்து அன்னை, ஃபாத்திமா அன்னை, இது போல் அன்னையை முன்னிலைப்படுத்துகிறார். அன்பானவர்களே, ஏன் அன்னையை முன்னிலைப்படுத்துகிறார்? அதுதான் அவருடைய திட்டம். நம்ம ப்ராட்டஸ்டன்ட்ஸ், வாட் டு தே சே ப்ராட்டஸ்டன்ட்ஸ்? Why you Catholics give so much importance to Our Lady? பிரிவினை சகோதரர் சொல்கிறாங்க, நீங்கள் ஏன் மாதா மாதான்னு போகிறீங்க? பைபிள் என்ன சொல்லியிருக்குது? என் பெயரால் எதை கேட்டாலும் தருவேன் என்று இயேசுவே சொல்லியிருக்கிறார். என் பெயரால் எதை கேட்டாலும் தருவேன் இயேசு சொல்லியிருக்கிறாரு. நீங்கள் ஏன் மாதா மாதா கிட்ட போகிறீங்க? தேவையில்லையே அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. அதுக்கு பதில் இயேசுவே தனது அன்னையை முன்னிலைப்படுத்த விரும்புகிறார். பல இடங்களில் காட்சி கொடுத்தே இருக்கிறாங்க நமது அன்னை. இயேசுவே அன்னை வழியாக நாம் அவரிடம் வர வேண்டும் என்று விரும்புகிறார். அன்னை வழியா வா, எனது அம்மா வழியா வா என்று இயேசு விரும்புகிறார். அதனால தான் பல இடங்களில் மாதா காட்சி கொடுக்கிறார். இப்போ லூர்து அன்னை நம்ம கொண்டாடுறோம், விழா கொண்டாடுறோம். லூர்து அன்னையுடைய முக்கியமான செய்தி 2. முதல்ல வெகு முக்கியமானது, 2வது கொஞ்சம் கம்மியானது. முதல் முக்கியமான செய்தி, when Our Lady of Lourdes appeared to Bernadette, she used only one word. She used only one word. Penance, penance, penance. தமிழில் தபம், தபம், தபம். அப்புறம் ஜாமாலை அவளே சொல்லிட்டு இருந்தாலும் ஜாமாலையும் சொல்ல சொன்னான். ஆனால் முக்கியமாக அவருடைய செய்தி தபம், தபம், தபம். இந்த காலத்துலலாம் தவம் செய்கிறது அவுட் ஆஃப் ஃபேஷன். அவுட் ஆஃப் ஃபேஷன் தவம் செய்கிறதுலாம் இப்போல்லாம் லைஃப் இஸ் வெரி கம்ஃபர்டபுள், நம்ம வாழ்க்கையை என்ஜாய் பண்ணோம், தவம்லாம் வேணாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை, தவத்தினால் பல காரியங்களை நாம் செய்து காட்டலாம். ஒரு சில உதாரணங்கள். கடந்த 1.5-2 ஆண்டுகளாக ஒரு அம்மா சென்னையில் இருக்கிறாங்க. மிகவும் பக்தியான குடும்பம். எனக்கு அவங்கள ரொம்ப வருஷமாக மிகவும் பக்தியான குடும்பம். 3 பொண்ணு. அதில் மூத்த பொண்ணு கல்யாணம் ஆயிடுச்சு. 2வது பொண்ணு ஒரு முஸ்லீம் சகோதரரோடு ஏற்கனவே கல்யாணம் ஆன முஸ்லீம் சகோதரரோடு சேர்ந்து கொண்டு சுத்துறா. நான் இவரை தான் கல்யாணம் பண்ணிப்பேன். ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சுமா அந்த ஆளுக்கு, நீ நல்ல கத்தோலிக்க குடும்பத்தில் பிறந்திருக்கிற, ஒரு கத்தோலிக்க மாப்பிள்ளையை பாரு, கேட்க மாட்டேங்க. அப்படியே அந்த முஸ்லிம் ஆளுக்கு அடிமை ஆகிடுச்சு அந்த பொண்ணு. ஏற்கனவே கல்யாணம் ஆனாலும் அவங்க அம்மா எவ்வளவோ தபம் செய்கிறாங்க, எல்லா ஜப கூட்டங்களுக்கும் போகிறாங்க, எல்லா சாமியாரை பார்க்கும்போது என் மகளுக்காக வேண்டிக் கொள்ளுங்க, என் மகளுக்காக வேண்டிக் கொள்ளுங்க. இன்னும் நடக்கலாம். ஏறக்குறைய 2 வருஷம். ஆகவே அந்த அம்மாவை பார்த்தேன் 2 வாரத்துக்கு முன்னாடி. அப்போ அந்த அம்மா என்ன சொல்கிறாங்க, நான் எல்லா துன்பத்தையும் தபத்தினால் ஒப்பு கொடுக்குறேன். ஆகவே மற்றவர்கள் பாவங்களுக்காக நாம் தபம் செய்ய வேண்டும். மற்றவர் பாவங்களுக்காக தபம் செய்ய வேண்டும். அதே மாதிரி ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி தர்மபுரியில் ஒரு அம்மாவை பார்த்தேன். அவங்க பெங்களூர். ஒரே மகன், ரொம்ப அறிவுள்ள மகன், இன்டெலிஜென்ட் பாய். ஆனால் கெட்ட பழக்கம், குடியில் விழுந்துட்டான். சரியாக வேலைக்கு போகிறதில்ல, வீட்டிலே படுத்து கிடக்கிறது, குடி. அந்த அம்மா எவ்வளோ ஜபம் சொல்கிறாங்க, தபம் செய்கிறாங்க. கண்டிப்பாக இன்னைக்கு இல்லைன்னா நாளைக்கு அந்த அம்மாவுடைய ஜபம் கேட்கப்படும்.
அடுத்தபடியாக ஒரு 3 மாதம் முன்னாடி சென்னையிலிருந்து ஒரு அருட்சகோதரி எனக்கு ஃபோன் பண்ணாங்க. பல விஷயங்கள் சொன்னாங்க. அதில் ஒரு விஷயம் என்னன்னா, அவங்க ஒரு ஸ்கூலில் டீச்சராக இருக்காங்க, சென்னையில் ஒரு முக்கியமான ஸ்கூலில். அந்த ஸ்கூலுக்கு வெளியில் கேர்ள்ஸ் ஹை ஸ்கூல், அந்த ஸ்கூலுக்கு வெளியில் ஒரு பாட்டி உட்கார்ந்துக்கிட்டு இருக்கு. என்ன விற்குது? கஞ்சா விற்கிது. கஞ்சா. ஒரு பாட்டி. யார் கஞ்சா சாப்பிட்றா? பொம்பளை பிள்ளைங்க, ஹை ஸ்கூல் கேர்ள்ஸ் டேக்கிங் ட்ரக்ஸ், ஸ்கூலுக்கு வெளியிலேயே. அப்போ நான் கேட்டேன், போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்கறது தானே? போலீஸ்க்கு மாமூல் கொடுத்துருவாங்க. போலீஸ்க்கு அந்த பாட்டியை அப்பப்போ கவனிச்சிடும், கட்சி தலைவர்கள்லாம் கவனிச்சிடும். ஆகவே எத்தனை பிள்ளைங்களுடைய வாழ்க்கை கெட்டு போகுது, எத்தனை பிள்ளைங்களுடைய வாழ்க்கை கெட்டு போகுது. பையன்மார்கள் நிறைய பேர் எடுக்கிறாங்க, பொம்பளை பிள்ளைங்களும் எடுக்கிறது எவ்வளோ மிக மிக சோகமானது, வருத்தத்துக்குரியது. கடைசியாக ஒரு உதாரணம். ஒரு வீட்டில் கத்தோலிக்க மரபு 5 நூற்றாண்டுகளாக கத்தோலிக்கராக இருக்கிறாங்க, நல்ல தெய்வ பக்தி உள்ள கத்தோலிக்கர். அப்போது ஒருவன் போய் பெந்தகோஸ்து சபையில் சேர்ந்துடுறான். பெந்தகோஸ்து சபையில் சேர்ந்து பெந்தகோஸ்து பெண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறான். மாதாவுக்கு எதிராக பேசுகிறான். விக்கிர ஆராதனை செய்கிறீங்க, மாதா சிலையெல்லாம் உடைக்கணும், மாதா படங்கள்லாம் உடைக்கணும், நீங்கள் மாதா விக்கிர ஆராதனை செய்கிறீங்க. அந்த பெற்றோர்கள் மாதா பக்தர்கள், அவங்க உள்ள எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாருங்க. கடைசி உதாரணம் சொன்னேன். இன்னொரு சின்ன உதாரணம். எத்தனையோ பேர் கொரோனா டைமில் கோயில் போக முடியல. 2 வருஷம் கோயிலெலாம் மூடியிருந்தாங்க, COVID-19. ஆனால் இப்போ கோவிட் போயிடுச்சு ஏறக்குறைய. இன்னும் நிறையா பேர் ஒன்று கோயிலுக்கு போகிறதில்ல, இல்லாட்டி தொலைக்காட்சி பூசல், டிவி பூசல். நிறைய பேர் வீட்டில் டிவியில் பூசை காண்றவங்க, கோயில் போதவங்களாம் எப்படி பாவ சிங்கத்தனம் செய்வாங்க? மாத கணக்காக வருஷ கணக்காக பாவ சிங்கத்தனம் செய்கிறதில்ல, கோயிலுக்கே போகிறதில்ல. நிறைய பேர் வீட்டில், நல்ல கத்தோலிக்கர்கள் வீட்டில் நான் அதை பார்த்துருக்குறேன். ஆகவே நமது அன்னை மரியா நமக்கு கொடுக்குற செய்தி என்ன? தபம், தபம், தபம். நாம் அன்னையின் பக்தர்கள் பாவிகளுக்காக ஜெபிக்கணும். பாவிகள் மனம் திரும்ப வேண்டும். மீண்டும் அனைவரும் அன்னையின் பாதம் வர வேண்டும். தபத்தின் பலன் அதிகம். ஆகவே நாம் தபம் செய்ய ஒரு தாராள மனசு இருக்கணும். ஜபமாலையை என்னுடைய மகன் திருந்த வேண்டும் என்று ஜபமாலையை ஒப்பு கொடுக்கிறேன். என் மகள் கஞ்சாவை விட்டுட்டு நல்ல வாழ்க்கை வாழணும்னு ஜபமாலையை ஒப்பு கொடுக்கிறேன். இந்த மாதிரி தவ முயற்சிகள் செய்யும். அப்போதான் நாம் லூர்து அன்னையுடைய உண்மையான பக்தர்கள். ஆகவே லூர்து அன்னையை வாழ்க, லூர்து அன்னையே வாழ்க, லூர்து அன்னையே வாழ்க, மரியே வாழ்க. அனைவரும் நம்பிக்கையாளர் மன்றாட்டில் கலந்து கொள்ள எழுந்து நிற்போம். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, மகிழ்ச்சி பொங்கும் இப்பாஸ்கா காலத்திலே கடவுளை உருக்கத்துடன் மன்றாடுவோம். அதனால் தம்முடைய அன்பு திருமகனின் வேண்டல்களையும் மன்றாட்டுகளையும் கனிவாய் கேட்டது போல நம்முடைய தாழ்நிலையும் கண்ணோக்க அருள் புரிவாராக. எங்களை நேசிக்கும் அன்பு தகப்பனே இறைவா, எங்கள் திருத்தந்தைக்காகவும் எங்கள் ஆயருக்காகவும் அவர்களோடு சேர்ந்து பணிபுரியும் குருக்களுக்காகவும் கன்னியர்களுக்காகவும் இறை ஊழியங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளையும் உம் பாதத்தில் ஒப்புக்கொடுக்கின்றோம். அவர்களுக்கு தேவையான எல்லா அருள் வரங்களையும் பெற்று தந்திட எங்கள் அன்னை மரியின் வழியாகவுமே மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எங்களை நேசிக்கும் எங்கள் அன்பு தகப்பனே இறைவா,
இதோ எங்கள் இந்திய தேசத்தையும் பாதத்திலே ஒப்புக்கொடுக்கின்றோம். இப்போது நடந்து கொண்டிருக்கும் பாராளுமன்ற தேர்தல்களையும் பாதத்திலே ஒப்புக்கொடுக்கின்றோம். நல்ல தலைவர்களை, நாட்டை ஆளும் நல்ல தலைவர்களை கொடுக்கவும், ஏழை எளிய மக்கள் என்று பாராமல் அவர்களுக்கு தேவையான அனைத்து உதவிகளை செய்யவும், ஜாதி மதம் பாராமல் உதவி செய்யக்கூடிய மனதை இருக்கின்ற தலைவர்களை தேர்ந்தெடுக்கவும் எங்கள் அன்னையின் பாதத்திலே ஒப்புக்கொடுத்து இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எங்களை நேசிக்கும் அன்பு தகப்பனே இறைவா, இதோ இந்த திருத்தலத்தையும் பாதத்திலே ஒப்புக்கொடுக்கின்றோம். திருத்தலத்திற்கு தேவையான அனைத்து அருள் உதவிகளையும் பெற்று தந்திடவும், இந்த திருத்தலத்திலே புதிய ஆலயத்தை கட்டியெடுக்கும் முயற்சிகளுக்கு நீரே உறுதுணையாக இருந்து அதற்கு தேவையான பொருளாதார தேவைகளை ஆகட்டும், மனித உதவிகள் ஆகட்டும், அதற்கு தேவையான அனைத்து அருள் வரங்களை பெற்று தந்திட எங்கள் தாய்மரியின் மூலம் ஆண்டவரே உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பு இறைவா, இங்கு லூர்து அன்னை பக்தர் எத்தனையோ பேர் மிகுந்த ஆர்வத்தோடு, மிகுந்த பக்தியோடு தங்களுடைய வேண்டல்களையும் தனிப்பட்ட கருத்துக்களையும் லூர்து அன்னை வழியாக உம்மிடம் சமர்ப்பிக்கின்றார்கள். அவர்களுடைய வேண்டுதல்களையும் கருத்துக்களையும் கேட்டு விரைவிலே அவர்களுக்கு நல்ல வழியை காட்ட வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். மன்றாட்டை கேட்டருளும். இறைவா, இங்குள்ள மக்களின் வாழ்வு பல்வேறு தேவைகளால் ஏற்படும் கவலைகளுக்கு உள்ளாகி இருக்கிற நீர் அறிவீரே. நம்பிக்கையாளர் நேர்ந்தளிக்கும் மன்றாட்டுகளை எல்லாம் ஏற்று அவர்கள் விரும்பி கேட்பதை தந்தருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாகவே உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். அர்ப்பணித்தோ அனைத்தும் பகிர்ந்தே வாழ்வோம். அன்பிற்கேமை அர்ப்பணித்தோ அனைத்தும் பகிர்ந்தே வாழ்வோம். இதுவே எம் காணிக்கை, இதுவே எம் காணிக்கை, இதுவே எம் காணிக்கை. அன்பிற்கே எம்மை அர்ப்பணித்தோம், அனைத்தும் பகிர்ந்தே வாழ்வோம். எமது காணிக்கை உமது ஆவியால் புனிதமாக வேண்டும். இதனால் அகிலமே மீட்பின் பாதையை இன்றே காண வேண்டும். எமது காணிக்கை உமது உதவியால் புனிதமாக வேண்டும். இதனால் அகிலமே மீட்பின் பாதையை இன்று காண வேண்டும். எங்கள் உள்ளத்தின் பயன்களும் நிலத்தின் கொடைகளும் உமக்கு புகழாக உலகம் உயர்ந்திட எம்மையே பலி தந்தோ. அன்பிற்கேமை அர்ப்பணித்தோ அனைத்தும் பகிர்ந்தே வாழ்வோம். அன்பிற்கேமை அர்ப்பணித்தோ அனைத்தும் பகிர்ந்தே வாழ்வோம். இதுவே எம் காணிக்கை, இதுவே எம் காணிக்கை,
அர்ப்பணித்தோ அனைத்தும் பகிர்ந்தே வாழ்வோம். அன்பிற்கேமை அர்ப்பணித்தோ அனைத்தும் பகிர்ந்தே வாழ்வோம். சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களதுமான இப்படி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தம் திருப்பெரும் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் நமது திருவின் அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. தூயவரான தந்தையே, புனித கன்னி மரியா லூர்து அன்னையின் நினைவு கொண்டாட்டத்திலே பேரின்பத்துடன் உமக்களிக்கும் எங்கள் தாழ்மையின் காணிக்கையை ஏற்றலும். கிறிஸ்துவின் பலியோடு இணைக்க பெற்ற நாங்கள் இவ்வுலக ஆறுதலையும் நிலையான மீட்பையும் பெற்றுக்கொள்ள அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாகவே உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அதுவே தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, புனிதர் அனைவரிலும் விளங்கும் மேன்மையை கண்டு நாங்கள் உம்மை வியப்புக்குரியவர் அறிக்கையிடுவதும் மிக சிறப்பாக புனித கன்னி மரியா லூர்து அன்னையை நினைவு கூறும் இன்று அவருடைய நன்றி கலந்த புகழரையால் உமது கனிவை ஏற்றி போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் உலகெங்கும் அதன் இறுதி எல்லை வரை நீர் அரும் பெரும் செயல்கள் பல புரிந்துள்ளீர். சிறப்பாக உம் அடியார் மரியாவுடைய தாழ்நிலையை கண்ணுற்று அவர் வழியாக மனித மீட்பின் காரணராம் உம் திருமகன் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை எங்களுக்கு அளித்ததால் உமது இரக்கப் பெருக்கை எல்லா காலங்களிலும் நீடிக்க செய்து வருகிறேன். அவர் வழியாக உமது மாண்பை வான தூதர்களின் அணிகள் வழிபடுகின்றன. உம் திருமுன் எக்காலத்தும் மகிழ்கின்றன. அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்து கொள்ளுமாறு நாங்கள் உம்மை தாழ்மையுடன் இறைஞ்சு புகழ்ந்து அக்களிப்புடன் என்றும் பாடுவதாவது. கரங்களை தட்டி உற்சாகத்தோடு பாடுவோம். தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர். தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையெடுத்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது:
அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். இயேசுவே ஆராதனை, இயேசுவே ஆராதனை, ஆராதனை, ஆராதனை. அவனமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யும். இயேசுவே ஆராதனை, இயேசுவே ஆராதனை, ஆராதனை, ஆராதனை. நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருவதும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினை எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரை, உலகம் பரவி இருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் லாரன்ஸ் பயஸ், எல்லா திருதலராகிய அனைவரோடும் உமது திரு அவையை அன்பின் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்திலும் எதிர்நோக்குடன் தொழில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்துதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில்
நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்கள் சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தாரும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளிலே அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்துக்காகவும் என் மீட்பராகி இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்று திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள்வீரார். என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் இறைவன் தரும் அமைதியை பகிர்ந்து மகிழ்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சமரியே எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சமரியே எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சமரியே எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் திருசமரி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் திருவிருந்திற்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, தேவரீர் நடத்தில் எழுந்தருளி வர நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லிவிடும், எனது ஆன்மா நலமடையும். கடல் கடந்து சென்றாலும் தீ நடுவே நடந்தாலும் புயல் சூழ்ந்து எழுந்திடும் காரிருளை நீ கடந்திட நேர்ந்தாலும் உன்னோடு நான் இருப்பேன், உன்னோடு நான் இருப்பேன். அஞ்சாதே, கலங்காதே. கடல் கடந்து சென்றார்
புயல் சூழ்ந்து எழும்பிட காரிருளை நீ கடந்திட நீர்ந்தாலும் உன்னோடு நான் இருப்பேன், உன்னோடு நான் இருப்பேன், அஞ்சாதே கலங்காதே. கடல் கடந்து சென்றாலும் நீ நடுவே நடந்தாலும் புயல் சூழ்ந்து எழும்பிடும் காரிருளை நீ கடந்திட நேர்ந்தாலும் உன்னோடு நான் இருப்பேன், உன்னோடு நான் இருப்பேன், அஞ்சாதே கலங்காதே. தேவனின் பார்வையில் நீ மதிப்புள்ளவன், உன்னிலை நிலம் போலே. பூமியில் வாழ்ந்து யாவிலும் உன்னை உயர்ந்தது அவராலே. தேவனி பாதை நீ மதிப்புள்ள உன்னை நிலை போலே. பூமியில் வாழ்ந்து யாவிலும் உன்னை உயர்ந்தது அவராலே. பாலினை ஊட்டிடும் தாய் மறந்தாலும் நீ அவர் படிவேனே. மனம் தேற்றுவார், பலம் ஊட்டுவார், வாழ்வினில் ஒளியானே. அஞ்சாதே கலங்காதே. கடல் கடந்து சென்றாலும் நீ நடுவே நடந்தாலும் புயல் சூழ்ந்து எழும்பிட காரிருளை நீ கடந்திட நேர்ந்தாலும் உன்னோடு நான் இருப்பேன், உன்னோடு நான் இருப்பேன், அஞ்சாதே கலங்காதே. ஆண்டவரே, பாஸ்கா அருள் அடையாளத்தால் ஊட்டம் பெற்றுள்ள நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். உம் திருமனுடைய தாயின் நினைவை, லூர்து அன்னை உடைய நினைவை கொண்டாட நாங்கள் சாவுக்குரிய எங்கள் உடலில் இயேசுவின் வாழ்வை வெளிப்படுத்துவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாகவே உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். ஆண்டவருடைய ஆசீர் நம் அனைவர் மீதும் லூர்து அன்னை வழியாக இறங்க வேண்டும் என்று லூர்து அன்னையை பார்த்து ஜெபிப்போம். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசை பெற்றவர் நீரே. உம்முடைய திருவேற்றியாகி இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளார் எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியாரின் ஆசி உங்கள் அனைவர் மீதும் இறங்குவதாக.
புனித லூர்து அன்னையின் ஆசி பெற்ற மக்களாய் சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. அல்லேலூயா அல்லேலூயா. இறைவனுக்கு நன்றி. அல்லேலூயா அல்லேலூயா. கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, எல்லோரும் யாரும் எழுந்து வெளியே போக வேண்டாம். ஒரு 5 நிமிடம் அமைதியாக அமருமாறு கேட்டுக்கொள்கின்றோம். இறை இயேசுவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நம்முடைய மறை மாவட்ட ஆயர் முனைவர் லாரன்ஸ் பயஸ் அவர்கள் ஆயராக திருநிலைப்படுத்தப்பட்டு 25 ஆண்டுகளை கடந்து பணி செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்த வேளையிலே எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்தது. இந்த வேளையில் ஒரு சில வார்த்தைகள் ஆயரை பற்றி சொல்ல நான் ஆசைப்படுகின்றேன். ஆயருடைய பணி 3 பணி, சிறப்பான பணிகள் 3 பணிகள். முதல் பணி போதிக்கின்ற பணி, 2வது பணி வழி நடத்துகின்ற பணி, 3வது பணி புனிதப்படுத்துவது, அர்ச்சிக்கின்ற பணி. போதிக்கின்ற பணி, நம்முடைய ஆயர் எங்கு சென்றாலும் நகைச்சுவையோடு தன்னுடைய மறை உரையில் நகைச்சுவை சொல்லி அத்தோடு கூட ஆழ்ந்த இறை செய்திகளையும் சமூக பார்வையிலே சமூக செய்தியையும் இணைத்து மிக சிறப்பாக நற்செய்தி அறிவிப்பவர் மட்டுமல்ல, அதைவிட மேலாக விவிலியத்தில் வருகின்ற எனக்கு பிடித்த ஆமோஸ் இறைவாக்கினரை போல தவறு எங்கு இருக்கிறதோ அதை மிகவும் தைரியத்தோடு சுட்டி காட்டி தவறை நேர்மையாக அதை கொண்டு வருவதற்கு அவர் இறைவாக்கு பணியை செய்வதை நான் உணர்கிறேன், ஆங்காங்கே காண்கின்றோம். 2வதாக வழி நடத்துகின்ற பணி. தெரியாதவர்களுக்கு வழிகாட்டலாம், தவறி செல்லுகின்றவர்களுக்கு வழிகாட்டலாம். ஆனால் குழப்புகின்ற சூழ்நிலையில் இருக்கின்ற பொழுது உண்மையை கண்டறிவதற்காக சாலமோன் கடவுளிடத்தில் ஞானத்தை கேட்பது போல சுயநலத்தோடு சாதிப்பதற்காக செயல்படுகின்றவர் மத்தியிலே உண்மையை கண்டறிய அவர் ஞானத்தை இறைவிடத்திலிருந்து பெற்று பல்வேறு சூழ்நிலைகளிலே மிக சிறப்பாக வழி நடத்துவதை, திருச்சபையை மிக குறிப்பாக தருமபுரி மறை மாவட்டத்தை வழி நடத்துவதை நாம் பார்க்கின்றோம். இந்த வேளையிலே அதற்காகவும் கடவுளுக்கு நன்றி சொல்வோம், தொடர்ந்து ஜெபிப்போம். அர்ச்சிக்கின்ற பணி, புனிதப்படுத்துகின்ற பணி, சேக்ரமெண்ட்ஸ் திருவருட் சாதனங்களை சொல்லி கொடுத்து அதற்கு புனிதப்படுத்துகின்ற பணியை நம்முடைய ஆயர் சிறப்பாக செய்கிறார். அது மட்டும் அல்ல, அதைவிட மேலாக இந்திய சமுதாயத்திலே தமிழகத்திலே புறையோடு கிடக்கின்ற மனிதர்கள் வேற்றுமைப்படுத்தி பார்க்கின்ற சாதி என்ற இந்த ஒரு சூழ்நிலையிலே இதை எப்படி கையாள்வது என்று மிகவும் சிறப்பாக உணர்ந்து சாதிய வேற்றுமை, பொருளாதார ஏற்றத்தாழ்வு போன்ற பல்வேறு படிநிலைகளில் ஏற்றத்தாழ்வு இருக்கின்ற பொழுது அதை தூய்மைப்படுத்துவது, புனிதப்படுத்துவது, இதுதான் உண்மையானது. இந்த 3 பணிகளையும் இறைவாக்கு பணி, வழிநடத்துகின்ற பணி, கடைசியாக புனிதப்படுத்துகின்ற பணி, இதையெல்லாம் இன்றைய காலத்திலே இன்றைய நாட்களிலே கடவுள் திட்டத்தின்படி வழிநடத்துவதற்கு 2 காரியங்கள் மிக மிக முக்கியமானது. நம்முடைய ஆயர் அதை சிறப்பாக செய்து வருகிறார்கள். முதல் காரியம், பல 1000 புத்தகங்களை வைத்து புத்தகங்கள் படிக்கின்றார்கள். இறையியல் புத்தகம், சமூக பார்வையில் இருக்கின்ற புத்தகம் என்று பல்வேறு புத்தகங்களை படித்து தன்னுடைய அறிவு திறனால் இந்த சமூகத்தை பார்க்கின்றார்கள். 2வதாக
கடவுளிடத்திலே ஜெபிப்பது. சிற்றாலயமாக இருந்தாலும் செல்லுகின்ற இடத்திலும் அவர் அதிகமான நேரத்தை கடவுளிடத்திலே பெற்றுக்கொள்வது, இதை தான் நாம் பார்க்கின்றோம். எனவே இந்த நல்ல வேளையிலே சில்வர் ஜூப்ளி தன்னுடைய 25வது ஆயராக திருநிலைப்படுத்தப்பட்டு 25 ஆண்டுகள் நிறைவு செய்து கடந்து பணி செய்கின்ற இந்த நாட்களிலே இங்கே இருக்கிற எல்லார் சார்பாகவும் பலத்த கரவொலி எழுப்பி கடவுள் இவர்களை ஆசீர்வதிக்க வேண்டும், நம்முடைய ஆயருக்கு உடல் உள்ள சுகத்தை கொடுக்க வேண்டும், தொடர்ந்து இறை பணியை செய்ய வேண்டும் என்று வாழ்த்தி உங்கள் சார்பாக இந்த பங்கு ராயக்கோட்டை பங்கு மக்களின் சார்பாக பொன்னாடை போர்த்தி கரவொலி எழுப்பி பாராட்டுகளை தெரிவிக்கின்றேன். பொறுமையை சோதிக்க விரும்பவில்லை, பசியாக இருப்பீங்க. இது முற்றிலும் எதிர்பாராத ஒரு நிகழ்ச்சி, நான் எதிர்பார்க்கவே இல்லை. எல்லாம் அருட்தந்தை மைக்கேல் உடைய திட்டம். அவர் முதல் தடவை வந்ததுலேருந்து எனக்கு நல்ல நண்பராக இருக்கிறார். இட்ஸ் எ வெரி ஜென்ரஸ் அண்ட் வெரி கைண்ட் மேன். அதனால் அவருடைய நட்பு சொல்லப்போனால் அவருடைய நட்புக்காக தான் இன்றைக்கி வந்தேன். எனக்கு உடல்நிலை சரியில்லை, அவருடைய நட்புக்காகவே நான் வந்தேன். அத்தோடு திருப்பலியில் துவக்கத்தில் அருட்தந்தை ஷர்கன் அவர்கள் அருமையாக என்னை வரவேற்றார்கள், அவர்களுக்கும் நன்றி. பங்கு தந்தை ராயக்கோட்டை பங்கு தந்தை ஜக்கரியா அமுத மொழிகளை பேசினார், அவருக்கும் நன்றி. எல்லாவற்றுக்கும் மேலாக உங்களுடைய வாழ்த்துக்களுக்கும் உங்கள் ஜபத்துக்கும் நன்றி. நான் என்றும் ஆண்டவர் இயேசுவுக்கு பிரமாணிக்கமாக இறுதி வரை இருக்க வேண்டும் என்று மன்றாடுங்கள். அனைவருக்கும் நன்றி, ஆசீர்வாதம். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, லூர்தன்னையின் பக்தர்களே, இன்று இங்கு வந்து நமக்காக திருப்பலி ஒப்பு கொடுத்த தர்மபுரி மரமாவட்டத்தின் குருவான் ஆயரான ரெவரண்ட் டாக்டர் லாரன்ஸ் பைஸ் அவர்களுக்கு இந்த ஆலயத்தின் சார்பாகவும் உங்கள் அனைவரின் சார்பாகவும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அனைவரும் கரம் தட்டி நன்றியை தெரிவித்துக் கொள்வோம். அன்பார்ந்த சகோதர சகோதரர்களே, நமக்காக ஜெபிச்ச விவித குருக்கள் நம்மளோடு இருக்கின்றோம். ரெவரண்ட் ஃபாதர் மத்தியாஸ், ரெவரண்ட் ஃபாதர் ஆரோக்கியா, ரெவரண்ட் ஃபாதர் காரோல், ரெவரண்ட் ஃபாதர் கிறிஸ்துராஜ் MSFS, ரெவரண்ட் ஃபாதர் சக்ரியாஸ், ரெவரண்ட் ஃபாதர் அகசன், இவருக்கும் உங்கள் அனைவரின் சார்பாகவும் எங்கள் குருக்கள் சார்பாகவும் எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அனைவரும் கரந்தட்டி குருக்களுக்கு நன்றி சொல்வோம். அன்பார்ந்த சகோதர சகோதரர்களே, இந்த ஆலயத்தின் 16ஆம் ஆண்டு திருவிழா வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை 19ஆம் தேதி நடக்கப்படும். உங்கள் அனைவரும் குடும்பத்தோடு வந்து இந்த திருப்பலியிலும் இந்த தேர்பவனியிலும் நற்கருணை ஆராதனையிலும் பங்கு கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன். அன்னை மரியாளுடைய ஆசிரியை பெற்றுக்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன். ஒவ்வொரு 2ஆம் சனிக்கிழமையிலும் ஞாயிற்றுக்கிழமையிலும் இந்த ஆலயத்தில் இலவசமாக உணவு கொடுக்கப்படும். அதுக்காக உதவி செய்த எல்லா மக்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். My dear brothers and sisters, today's free food is provided by Johan Raj and family. They are present here. Let us give a round of applause to this family. Today's altar decoration is done by Mr. Nirmal and family. I request all of you to give a round of applause to Nirmal and family. This week, our painting and flex was sponsored by Mr. Lawrence and family. They have done all work here, painting work, did everything free from Bangalore. Let us give
this family a big rounds of applause and our praise. I would like to thank all the volunteers for working here every Saturday and Sunday. They are coming here with the wholeheartedly and very willingly, and I appreciate you for your sacrifice and love towards this shrine. On behalf of all fathers here, I express my sincere thanks to all volunteers here. Thank you. Now I would like to put a shawl to all fathers as a token of love. நான் ஒவ்வொரு ஃபாதர்ஸுக்கும் பொன்னாடையை போடுவதற்காக ரெவரண்ட் ஃபாதர் ஜோபி அவர்களை நான் அழைக்கின்றோம். கரங்களை சத்தத்தோடு தட்டி, ஏன்னா இதுதான் நம்ம கொடுக்கின்ற வாழ்த்துக்கள். குருவானவர்களுக்கு உற்சாகப்படுத்த வேண்டும். தங்கள் வாழ்க்கையே நமக்காக கொடுத்தவர்கள். கரம் தட்டி எங்கள் பங்கு தந்தை ரோம்ல இருந்து ஃபாதர் வந்திருக்காரு. கரங்களை சத்தத்தோடு தட்டி நன்றியை தெரிவித்துக் கொள்வோம். பெங்களூர்ல இருந்து காலையில வந்து இங்கிலீஷ் மாஸ் வச்சு ஆசீர்வாதத்தை தொடங்கி வைத்தவர். கரங்களை சத்தத்தோடு தட்டி ரோமிலிருந்து வந்த குருவானவர், அவருக்கு கரம் தட்டி நன்றியை தெரிவித்துக் கொள்வோம். பிரியமானவர்களே, எல்லோருக்கும் நன்றி சொன்னோம். நம்முடைய ஃபாதர் ரெவரண்ட் ஃபாதர் மைக்கேல் அவர்களுக்கு கண்டிப்பாக நாம் நன்றி சொல்ல வேண்டும். ஏன்னா வந்த உடனே அவர் செய்த காரியங்கள் நீங்க பார்த்திருப்பீங்க. எல்லாவற்றையும் புதியதாக்கினார். எல்லாத்துக்கும் பெயிண்ட் அடிங்க, எல்லா மாற்றம் கொண்டு வந்தார். இங்கு வருகின்ற பெங்களூர் மக்கள் டிராபிக்ல வருவாங்க, எர்லி மார்னிங் எந்திரிப்பாங்க, மதியம் அவர்களுக்கு பிளஸ் ஃப்ரீ ஃபுட் ஸ்கீம் கொண்டு வந்தவர் நம்முடைய ரெவரண்ட் ஃபாதர் டைரக்டர் மைக்கேல் அவர்கள். கரங்களை சத்தத்தோடு தட்டி நன்றியை தெரிவித்துக் கொள்வோம். பிரியமானவர்களே, ஒவ்வொரு வாலியன்டரையும் போன் செய்து அவங்க வீட்டில் ஏதாவது ஒரு நல்ல காரியம் அல்லது எந்த ஒரு இறப்போ அல்லது நடந்தாலோ உடனடியாக இங்கிருந்து கார் எடுத்து சென்று அவர்களுடைய காங்கிரிகேஷன் ஃபாதர்ஸோட வாலியன்டியர் வீட்டுக்கு போய் அந்த கொண்டாட்டத்திலோ அல்லது துக்க செய்திகளிலோ அவர் பங்கு கொள்கிறவர். அவருக்கு கரம் நாம் நன்றி சொல்லி கரம் தட்டி பொன்னாடை போர்த்தி எங்களுடைய மறை மாவட்ட பிஷப் ஆனவர் ரெவரண்ட் ஃபாதர் மைக்கேல் அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி நாம் அவருக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்வோம். சத்தம் எப்படி வரணும்? பெங்களூர் மக்கள் தட்டுனா பறக்கும். கேஎஸ்ஆர்டிசி பஸ் வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். ஃபாதர்ஸ் வந்து இது வரைக்கும் 3 பஸ்ஸு புக் ஆயிடுச்சு. யாராவது நீங்கள் பஸ்ஸில் வரணும் அப்படின்னு விரும்புனீங்கன்னா விவேக் நகரிலிருந்து எங்களுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்க வாலியன்டியர்ஸ் வினோத் விஜய் அவர்களுடைய இங்கே இருக்காரு. இவங்க விவேக் நகர்லேருந்து இங்கே வந்து நமக்கு இலவசமாக இந்த சேவை செய்கிறாங்க. இதுவரைக்கும் 3 பஸ் அவங்க புக் பண்ணி மேலும் நிறைய கால்ஸ் வந்துட்டே இருக்கு. உங்களுக்கு யாராவது பஸ் தேவைப்பட்டால் உடனடியாக பதிவு செய்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கின்றோம். அவர்களுடைய ஃபோன் நம்பர்ஸ் நோட்டீஸில் இருக்கு. தயவு செய்து அந்த நோட்டீஸில் நீங்கள் பார்த்து இல்லை எங்களிடம் கேளுங்க, நாங்கள் தரோம். அவர்களுடைய ஃபோன் நம்பர்ஸ் தரோம். இது ஒரு நல்ல வாய்ப்பு. காலையில் பஸ் 7 o'clock டிசி பாலியா, இந்தியன் எக்ஸ்பிரஸ், விவேக் நகர், மடிவாலா, அல்சூர் இந்த இடத்துல எல்லாம் அந்த பஸ் ஸ்டாப் ஆகி எல்லாரையும் பிக்கப் பண்ணி கொண்டு வந்துட்டு திரும்ப ஈவினிங்கும் அங்கே போய் உங்களை இறக்கி விட்டுருவாங்க. ஆகையினால் பெங்களூர்லேருந்து வர்றவங்க யூஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் யாராவது காசு கொடுத்துட்டு திரும்ப வாபஸ் கேட்டிங்கன்னா நாங்கள் கேஎஸ்ஆர்டிசி டிப்போவில் அட்வான்ஸ் கொடுத்துட்டு கேட்டால் கொடுப்பாங்களா? கண்டிப்பாக கொடுக்க மாட்டாங்க. இன்னைக்கு காலையில் ஒரு அம்மா எத்தனை மணிக்கு பஸ்ஸுன்னு கேட்குறாங்க. ஆகையினால் நிறைய பிரச்சனைகள் இருக்கு. அதையும் தாண்டி இளைஞர்கள் செய்கின்றார்கள். ஆகையினால்
அவர்களை பயன்படுத்தி கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். அந்த விவேக் நகர் விஜய் அவர்களின் ஃபோன் நம்பர் சொல்றேன். தேவைப்படுவோர் அப்படியே மொபைல் எடுத்துக்கோங்க. 9538545856. திரும்ப சொல்றேன். 9538545856. இதுதான் அந்த நம்பர். விஜய் சேவ் பண்ணிக்கோங்க. கேஎஸ்ஆர்டிசி பஸ் உங்களுக்கு புக் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். சேவ் பண்ணிக்கோங்க, கால் பண்ணுங்க. அதுக்குன்னு சொல்லி நைட் 12 மணிக்கு பண்ணாதீங்க. தங்கத்தாரகை மின்னும் ஓவியமே, தங்கத்தாரகையே மின்னும் ஓவியமே, மரியே மரியே தாய் மரியே, மரியே மரியே தாய் மரியே, தங்கத்தாரகையே மின்னும் ஓவியமே, தங்கத்தாரகையே மின்னும் ஓவியமே, மரியே மரியே தாய் மரியே, மரியே மரியே தாய் மரியே. அருளோடு இறை வாழ்வின் வழிகாட்டியே, மகிழ்கின்ற சுகம் யாவும்